தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே பல்வேறு சுமைகளில் சிக்கித் தவிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு இது மேலும் சுமையை அளித்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆண்டுதோறும் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 படி மொத்த விலை குறியீட்டின் அடிப்படையில் 2 முறை சுங்கச்சாவடி கட்டணத்தை மாற்றியமைத்து வருகிறது. அதன்படி முதன்மை சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் மாதமும் மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் மாதத்திலும் கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டில் ஏப்ரல் மாதம் மாற்றியமைக்கப்பட வேண்டிய சுங்க கட்டணம் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது தேர்தல் முடிந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் சுங்க கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தியது. இந்த நிலையில் தற்போது செப்டம்பர் மாதத்திற்கான சுங்க கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 25 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்றும், சுங்க கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் ரூபாய் முதல் ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மதுரை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி, சமயபுரம், ஓமலூர், நாதக்கரை, ஸ்ரீபெரும்புதூர், பாளையம், புதூர் பாண்டியபுரம், ஸ்ரீவைகுண்டம், வீரசோழபுரம், வேலன்செட்டியூர், விஜயமங்கலம், சென்னசமுத்திரம், எலியார்பதி, கொடைரோடு, மேட்டுப்பட்டி, மொரட்டாண்டி, பரனூர், வானகரம், சூரப்பட்டு, செங்குன்றம், பட்டறை பெரும்புதூர் உட்பட 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்த்தப்படும் காரணத்தினால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு காய்கறிகள், பழங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளின் சரக்கு கட்டணம் உயரும் என்று வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதுவும் காய்கறி ஏற்றி செல்லக்கூடிய வியாபாரிகளும் மக்களும் தான் பாதிக்கப்படுவாங்க. இது எல்லாத்தையுமே கடைசியில் மக்கள் தலையில் திணிப்பாங்க. விவசாய செய்து உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயி இந்த சுங்க கட்டணத்தின் வாயிலாக அவருக்கு விலை குறைப்பு ஏற்படும். நடுவில் இருக்க இடைத்தரகர்கள் தான் லாபம் அடைவார்கள். இதை தமிழக அரசு ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாமல் உடனடியாக இந்த சுங்க கட்டணத்தை திரும்ப பெறுவதும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் 2023-24 ஆண்டில் 4221 கோடியை வசூலித்து நாட்டிலேயே அதிக சுங்க கட்டணம் வசூலித்த மாநிலங்கள் பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இது 2022-23 ஆண்டில் வசூலிக்கப்பட்ட 3817 கோடியை விட 10% அதிகமாகும். அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 6961 கோடியும், ராஜஸ்தானில் 5954 கோடியும் வசூல் செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 5352 கோடியும், குஜராத்தில் 4781 கோடி என வசூலிக்கப்பட்டு முதல் 4 இடங்களில் உள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி தொப்பூர் சுங்கச்சாவடி அதிகபட்சமாக 269 கோடி வசூல் செய்து முதலிடத்திலும், கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி 257 கோடி வசூல் செய்து 2வது இடத்திலும் உள்ளது. சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதால் ஏற்கனவே பல்வேறு சுமைகளில் சிக்கித் தவிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு இது மேலும் சுமையை அதிகரிக்கும் என்பதால் கலக்கமடைந்துள்ளனர்.